நிகழ்வை தலைமை தாங்குதலோடு மட்டுமல்லாமல் நடுவராகவும் இருந்து தமிழ் தாய்க்கு ஆற்றிய தொண்டினால் தமிழ் செம்மல் என்று செம்மாந்த பணியை செய்து கொண்டு இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் ஐயா ஜான் கணேஷ் அவர்களையும் இந்த கோவை மாநகரில் கல்லூரியை முதன்மையாக வைத்துக் கொண்டிருக்கும் SSTM கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வின் கதாநாயகன் தேடல் புத்தகத்தின் ஆசிரியர் ராஜேஷ் சங்கரம்பிள்ளை அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய மற்றொரு முக்கிய கதாநாயகி, பெயரில் மட்டுமல்ல உருவத்திலும் செயலிலும் இந்திரா காந்தியை நினைவுபடுத்தி இந்த இடத்தை நமக்கு தந்த இந்திராணி அம்மையாருக்கும் உடன் அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் ஆய்வை நடத்தக்கூடிய அந்த பெருமக்களுக்கும் எனது மகிழ்வான நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழில் சிந்தாமணியும் மெல்லிடைக்கு மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமடியும் பொலிய சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று நம் முன்னோர்களின் வழியில் தமிழன்னைக்கு ஆண்டுதோறும் மாதந்தோறும் நாள்தோறும் நிமிடந்தோறும் நூல்களால் அணி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு தான் இன்று இந்த இடத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணகர்த்தாவான தேடல் ஆசிரியர் அவர்களுக்கு நாம் நன்றியை அனைவரின் சார்பாக மீண்டும் பொறுத்தாக்கி கொண்டு இந்த தமிழன்னைக்கு அணி சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த புத்தகம் ஒரு அனைவரையும் உள்ளடக்கி அனைவரின் நினைவையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இதை நான் வாசிக்கும் பொழுது நினைத்து கொண்டேன். ஒரு தேடல், ஒரு ஆய்வு என்பது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கம்பராமாயணத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு போயிடுவான் இலங்கைக்கு. அப்ப அனுமன் தேடி போவாரு, சீதையை தேடி போவாரு. அங்க போகிறப்ப அவர் சீதையை அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, சீதை எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சோ அந்த நகரத்துக்குள்ள போகும்போது, இலங்கை நகரத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாக்குறாங்க, இவள் சீதையா இருப்பாளா அப்படின்னு ஒவ்வொரு பெண்களா ஆராய்ச்சி செய்யறாரு. அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இலங்கையில இருக்கக்கூடிய பெண்கள் அரக்க குலத்தை சேர்ந்த பெண்கள், கண்டிப்பாக சீதையாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்றாரு. அடுத்து அப்படியே பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அந்த ராணிகள், அந்த மாதிரியான பெண்கள், அந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய பெண்களை பாக்குறாரு. அங்க பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க, வீட்டுல மகிழ்ச்சியா சந்தோஷமா நிறைய ஆடை ஆபரணங்கள், விலையுயர்ந்த ஆடைகள்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அப்ப கடத்திட்டு போன சீதை கண்டிப்பாக மகிழ்ச்சியா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிவு பண்றாரு, இது சீதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அசோகவனம் பக்கம் வராரு. அங்கதான் சீதை இருக்கா. ஒரு சோகமா, நம்மள யாராவது காப்பாத்துவாங்களா அப்படிங்கிற உணர்வை பார்க்க, பெண்ணை கடத்திட்டு போன ஒரு பெண்ணை ஆராய்ச்சி செஞ்சு இவள்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அதே மாதிரி ஒரு நூலை இந்த அறிஞர் பெருமக்களும் எந்தெந்த வழியில இவர் எழுதியிருக்காரு, சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராரு, நமக்கு அதுல என்ன கருத்து இருக்கு, நம்மளுடைய கதாபாத்திரம் அதுல எந்த மாதிரி பொருந்தி வருது அப்படிங்கிற ஒரு ஆய்வின் நோக்கத்துல நாங்க இதை ஆய்வு செஞ்சு இந்த 5 ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இணைந்து இந்த புத்தகத்தை நாங்க சொல்லியிருக்கோம். அதுல எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மனிதனை படம் பிடித்து காமிக்கக்கூடியது. சோ நாங்க எங்களுக்கு எங்க உணர்வுகளை மாற்றிய சில இதுகளை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நூலாக அதை படிச்சு முடிச்ச பிறகு தெரிஞ்சது. குறுகிய காலம்தான் இருந்தது, இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுல என்ன நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு சிலதை சொல்றேன். புத்தகத்தை திறந்த உடனே நம்ம பாரதிராஜா அந்த படத்துல காமிப்பார் இல்லையா, ஒரு கிராமத்து சூழல், அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த புத்தகத்துல ஒரு குளம் இருக்கக்கூடிய, ஒரு கோவில் இருக்கக்கூடிய, ஒரு ஆலமரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு உள்ள தன்னுடைய தேடலை ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்துல எதை பத்தி அவர் தேடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் பறவைகள். காலையில எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பா அந்த பறவைகள் பறந்து போறது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா ஆசிரியரோட கண்ணோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த பறவைகள் எங்க போயிருக்கும், ஏன் இது காலையிலே சுறுசுறுப்பா எந்திரிச்சு பறந்து போகுது, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமே, குளிருது வெயில் அடிக்க அப்படின்லாம் யோசிக்கல.
அந்த பறவை அதுக்கான நேரத்தை எங்க போயிருக்கும், அந்த பறவைகள் எங்க போய் தங்கியிருக்கும், எங்க போய் உணவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் தேடல் எப்படி அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தை நம்மள கைபேசி எங்கேயோ வச்சுட்டாரு, அதை தேடுறாரு. அதுல ஆரம்பிக்குது. பறவைகளுக்கு முன்னாடியே கைபேசியை தேடுறாரு. கைபேசி எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கைபேசிய தேடுறதுல இருந்து அடுத்து பறவைக்கு போறாரு. அந்த பறவைகளை தாண்டி பறவைகளை தேடி முடிச்சிட்டாரு. அதோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய அந்த வாழ்வாதாரத்துக்கு அது என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசி தேடிட்டு அடுத்து மனிதனுக்கு வராரு. பறவைகள் இருந்து தன்னை அப்படி நகர்த்தி கொண்டு மனிதனை தேடுற மாதிரியான ஒரு இது. இப்ப மனிதர்கள் அப்படின்னா நம்ம இப்போ அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர்களை கடந்து வந்திருப்போம். இதுல இவர் சொல்ற மனிதரத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அதுல ஒரு தேடல்ல சொல்லுவாரு, ஒரு மனிதர் உயரமான மனிதரா, அது எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்திருப்போம், நம்ம கடந்து வந்திருப்போம். உருட்டும் விழிகள், அந்த உருவத்தை பார்த்தாலே சில பேரை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? என்ன அப்படின்னா அந்த உருவ தோற்றத்தை பார்த்தா, ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மென்மையானவங்களா இருப்பாங்க. உடல் அளவுல தான் கொஞ்சம் கரடுமுரடா இருப்பாங்க. ஆனா உள்ள அளவுல ரொம்ப ஒரு இதா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை அங்க கொண்டு வராரு. பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்குறப்ப அவங்கள பார்த்து பயமுறுத்துற மாதிரி, இல்லைன்னா பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்கன்னு அந்த மனிதரை பார்த்து இந்த மாதிரியான ஒரு பண்புகளை, அந்த மனிதனுடைய பண்புகளை சொல்லி காமிக்கிறாரு. சரி, அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான மனிதர், அந்த உயரமான மனிதர் தனக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு யாருடைய அப்ப அவருடைய செயல்களை பார்க்கும்போது அவர் நல்ல மனிதராக சித்தரிக்கப்படாது. உருவத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அங்க கொண்டு வந்துறாரு. சோ இந்த மனிதருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை. எப்படி உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும், எப்படி அவர் மறைஞ்சிருப்பாரு, ஏன் அவர் இப்படி எல்லாம் இருந்தாரு, எதுக்காக தன்னை அடுத்தவங்களோட சேர்த்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏன் தொடரல, சொந்தம் பந்தம் சுற்றம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, ஏன் தொடரல அப்படிங்கிற ஒரு தேடலை அந்த மனிதன்ட்ட அங்கே வச்சிடுறாரு. இது அந்த மனிதன் சார்ந்து நம்மளையும் தேட வைக்கிறார். நமக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை நம்ம ஊர்ல கடந்து வந்திருப்போம். சோ அவருக்கு என்னத்தை அங்க விட்டுறது. அடுத்து ஒரு தேடல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த சின்ன வயசுல இப்ப இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, குறி சொல்லக்கூடிய அந்த கோடாங்கி, அவரை பத்தின ஒரு தேடல இறங்கி இருக்காரு அடுத்த தேடல்ல. ஆமா, இவர் சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க எங்க இருந்து வருவாங்க, அவங்களோட இருப்பிடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்ககிட்ட கேட்பாராம். அப்ப கேக்குறப்ப அவங்களுக்கும் தெரியல, பெரியவங்களுக்கு எங்க இருந்து அவங்க வராங்க, ஏன் இந்த தொழிலை செய்யறாங்க அப்படின்னு தெரியல. அதை எழுதியிருக்காரு. அதை தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு அப்பவே இருந்திருக்கு. இவங்க எங்க இருந்து வந்திருப்பாங்க, இவங்களுக்கு ஏன் நம்ம பெண்கள் அந்த காலத்துல அங்க விளையக்கூடிய பொருட்களை கொடுப்பாங்க அந்த கோடாங்கிக்கு. அப்ப அவர் வரக்கூடிய மாசம் சரியா தெரியுமா பெண்களுக்கு. அவங்க அந்த சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள உள்ள அந்த விவசாய பொருட்களை எடுத்து போடுவாங்களாம். இந்த மாதிரியான ஒரு செயல்களை அந்த தேடல்ல சொல்றாரு. அப்போ அவங்க வரல அப்படின்னா, அந்த மாசத்துல அந்த கோடாங்கி வரலைன்னா பெண்கள் எதிர்பார்ப்பாங்களாம், அந்த மனுஷன் வருவாரு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்லுவாங்களாம். அப்ப வர்றப்ப திட்டுறதும் பெண்கள் தானா, வரல அப்படின்னா தேடுறதும் பெண்கள் தான் அப்படின்னு அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. சோ அந்த கோடாங்கி சார்ந்த இவருடைய தேடல். அப்புறம் கேட்பாரு அவங்க அம்மா கிட்ட சிறு வயசுல, நம்ம எழுத்தாளர், அம்மா இவங்க எங்க இருந்து வராங்க, எங்க போய் தங்குவாங்க, டெய்லி ஒவ்வொரு ஊரா போறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு வீடு இருக்கணும் தானே, எங்க போய் தங்குவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அங்கதாண்டா அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றதுனால அந்த சின்ன வயசுல அந்த மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாரு. சோ அந்த கோடாங்கி சார்ந்த தேடல் அந்த இதுல உண்மையிலே நம்மளும் இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா அப்படிங்கிற அந்த உணர்வை அந்த தேடல்ல கொடுத்துடுறாரு. அப்ப அந்த அவங்க நெல்லு போடுறப்ப, அந்த பெண்கள் நெல்லு போடுறப்ப பக்கரை அப்படிங்கிற ஒரு, அதெல்லாம் புதிய வார்த்தை எங்களுக்கு, அது என்னன்னு தெரியல. அதுல அவர் வாங்கிட்டு போவாராம், அந்த நெல்லுகளை வாங்கிட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு அதுல. ஓ சரி சரி. சில சாணியில முழுகி வீட்டுக்குள்ள ஒரு மர இதெல்லாம் போட்டு நெல்ல புழுக்கை, ஆமா அங்கேயும் புழுக்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால வீட்டுக்கு பேரே பத்தையே